எல்லோருக்கும் வணக்கம். கீரைகளின் ராஜானா அது பொன்னாங்கண்ணி கீரை தான். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா பகலில் கூட நட்சத்திரம் தெரியுங்கிறாங்க நாட்டு மருத்துவத்தில். அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது. இந்த கீரையை கூட்டாவோ பொரியலாவோ கடையலாவோ செஞ்சு சாப்பிடுங்க. முடிஞ்சால் வாரத்துக்கு 2 தடவை சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வாங்கி இது செய்யுங்க. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு துவரம்பருப்பு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பாசிப்பருப்பு அதே கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டையும் நல்லா அலசி எடுத்து வந்துடலாம். அலசிட்டு இப்போ அதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள் அதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிடுங்க. 2வது தண்ணி அலசி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம பருப்பு வேக வச்சா உடம்புக்கு நல்லது. இப்போ அந்த தண்ணியை தான் அதில் ஊற்றிருக்கேன். அடுத்ததாக ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. அடுத்ததாக சோம்பும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். நான் நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன், சின்ன பூண்டு. அது ரெண்டையும் நசுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக அதை போட்டுக்கலாம். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம்ல பருப்பு, அதை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கீரையை அதில் போட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போட்டால் போதும். அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கீரையை நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை எங்கள் வீட்டிலே ரொம்ப பிடிக்கும். இது சின்ன பொண்ணுங்களுக்கே, என்னோடய சின்ன பொண்ணுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. உடல் உஷ்ணத்தை குறைக்கும். நல்ல ஆரோக்கியமான கீரை. நாங்கள் இங்கேருந்தே வாங்கி சாப்பிட்றோம். ஊரில் ஈஸியாக கிடைக்கும். வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இதே அளவோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.